டெங்கு காய்ச்சல் வந்ததாம். அந்த காய்ச்சல் வந்ததுலேருந்து அம்மாவோட உடல்நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டாம். இப்போ படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ நானும் நோவலாக பார்த்தேன்னா அம்மா அதே இடத்துல தான் 2 வருடங்களாக இருக்கிறாங்களாம் என்று ஐயா வந்து சொன்னார். அந்த சிகிச்சை அளிக்கணும். அது கிளினிக் மாதிரி தான், ஆஸ்பத்திரி. இப்போ போய் வாடகை விடட்டாங்க, வந்தெல்லாம் போகல தானே. அப்படியான பிரச்சனையும் சேர்ந்து வேன் கொடுத்து தான் கொண்டு போகும். எதுக்குமே வசதி அப்படி பாருங்க எப்படி இருந்தாலும் இப்போ எப்படி மாறி இருக்கிறவனு பாருங்க. இப்போ அண்ணனுக்கு இப்போ எவ்வளோ கவலைகளாக இருக்கும். இப்போ அண்ணனுக்கு இப்போ எப்படி இருந்த மனைவி இப்படி மாறித்தாங்களே, இப்போ அண்ணனால எதுவும் செய்ய முடியாமல் இருக்கே என்ற ஒரு வேதனை இருக்கும் தானே அண்ணனுக்கு. அப்படி என்ன 10 லட்சம் தேவை அந்த சிகிச்சைக்கு. ஒரு 10 லட்சம். இதான் நம்மளோட நிலைமை. ஏன்னா அப்பையும் இப்போ என்ன சொல்ற வேதனை தான் அம்மாவுக்கு. இப்போ குத்து வலின்னு சொல்றாவோ. இந்த இவ்வளோ சலானி வச்சு இந்த இப்படி சொல்லிட்டு இந்த இவ்வளோ இப்படிதான் அப்படி இங்க வந்து காட்டுங்க அக்காட காலை. இப்படித்தான் இருக்கு வச்சு. ஆனால் இது நிமிராது, கடைசி மணி நிமிராது. நிமிராதா? நிமிராது. இப்போ அதுக்கு ஊசி அடிச்சா நிமிருமா? நோவுதாக்கா? ஓ நோவுதால ஒட்டி இது வெல்டிங் ஒட்டின மாதிரி. மற்ற கையெல்லாம் இது 2 ஒட்டிட்டா இல்ல அந்த இப்படி ஒட்டிட்டா? இப்படி ஒட்டிச்சு. இப்படி ஒடிச்சு இப்படி நாம நடக்க இதெல்லாம் இப்படி விரிக்கல. ஆனா அதுக்கு ஊசி அடிச்சா சரி வருமா? சரி. அப்ப இந்த கையெல்லாம் பாருங்க சுருட்டி வச்சிருக்கி. எப்படி கை எல்லாம் சுருட்டி எங்கள கையும் அப்படித்தான் அதே மாதிரிதான். முகத்துல சரி பண்ணாலும் இந்த கண்ணு கலைங்க தண்ணி வருது. இப்போ டெங்கு காய்ச்சல் வந்ததாம். அந்த காய்ச்சல் வந்ததுலேருந்து அம்மாவோட உடல்நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டாம். இப்போ படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ நானும் நோவலாக பார்த்தேன்னா அம்மா அதே இடத்துல தான் 2 வருடங்களாக இருக்கிறாங்களாம் என்று ஐயா வந்து சொன்னார். வணக்கம் அக்கா. வணக்கம். இப்போ காலையில் கோல் எடுக்கக்குள்ள நீங்கள் தான் பேசினீங்க. முதலாவது அவர் பேசினார். அவர் பேசக்குள்ள எனக்கு உண்மையிலே விலங்கலை என்ன சொல்கிறீங்க என்று. அப்போ பாதிக்கப்பட்ட நீங்கள் பேசும்போது கவலை ஆயிடுது. வாங்க தம்பி உதவி செய்யுங்கன்ற அழுகிற மாதிரி பேசினீங்க. உங்களோட பேர் என்னக்கா? பேர் அம்பிகா. அம்பிகா. ஊச்சடைக்கு எல்லாம் இருக்கா? அப்ப பேசலாமா? பேசலாம். அதான் கால திருமணம் ரொம்ப பாசம். பாருங்க என்ன சொல்றாருண்டு. இப்ப மனைவியை நான் தான் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்றீங்க. அவ கண்ணை மட்டும்தான் இப்போ மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அக்கா கோமாவில் இல்லை, எல்லாம் அக்காவுக்கு தெரியும். அதெல்லாம் தெரியும். நான் உடம்புகளை அசைக்க முடியாது. இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இப்போ கோமாவில் இருக்கிற அக்கா அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதே நிலைமையெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி. அந்த அக்கா பேச மாட்டாங்க, ஆனால் இந்த அக்கா பேசுகிறாங்க. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய காணொளி. இன்றைய தினம் நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனை விநாயகபுரம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, வழமை போல தான் இப்பயும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை நான் தெரியப்படுத்த போகிறேன். இவங்களுக்கு உதவிகள் கிடைக்கணும். இப்போ இதில் என்னென்னு சொன்னால் அண்ணன் நிற்கிறாரு, கணவன் நிற்கிறாரு. வளமையாகவே இப்போ கணவன் இல்லாத குடும்பத்துக்கு போய் தான் நாங்கள் உதவிகள் செய்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் இப்போ கணவன் இருக்கிறாரு, குடும்ப தலைவன் இருக்கிறாரு, மனைவிக்கு தான் பிரச்சனை. இப்போ டெங்கு காய்ச்சல் வந்ததாம். அந்த காய்ச்சல் வந்ததுலேருந்து அம்மாவோட உடல்நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டாம். இப்போ படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ நானும் நோவலாக பார்த்தேன்னா அம்மா அதே இடத்துல தான் 2 வருடங்களாக இருக்கிறாங்களாம் என்று ஐயா வந்து சொன்னார். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முதல் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இப்போ கோமாவில் இருக்கிற அக்கா அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அதே நிலைமையெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி. அந்த அக்கா பேச மாட்டாங்க, ஆனால் இந்த அக்கா பேசுகிறாங்க. ஆனால் உடம்பெல்லாம் அசைக்கல, அப்படியே அப்படியே படுத்த படுக்கை தான். நீங்கள் தான் தூக்கி வைக்கணும். சரி, ஓகே, தொடர்ச்சியானகிட்ட பேசுவோம். வணக்கம் அண்ணன்.
வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? கஷ்டம்தான். அண்ணோட பேர் மனோகரன். மனோகரன். சரி, ஓகே. இப்ப அண்ணன் உள்ள கொண்டு காட்டினாரு. அண்ணன் இன்றைக்கு தான் முதல் தடவை எனக்கும் கோல் எடுத்தாரு. அப்ப நான் இன்றைய தினம் காலையில கோல் எடுக்கும் போது அக்கா தான் பேசினாங்க. இப்ப அக்கா பேசி, தம்பி வாங்க கட்டணம் வாங்க, எனக்கு உதவி தேவை, வந்து என்ன பாருங்கன்று ஒரு மாதிரி சொன்னாங்க. அதை வாய்ஸ் ரெக்கார்ட் போட முடியும்னு சொன்னா நான் போடுறேன். மேலே மனசு கேட்கல அண்ணன், வாங்க உடனடியான. இப்ப வந்தேன் நான். இப்ப ஈவினிங் ஆயிட்டு வந்திருக்கிறேன். இப்ப அண்ணன் உடனடியாக கொண்டு காட்டினார் உள்ள. அக்காட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அண்ணன். இப்ப பார்த்த உடனே எனக்கு கேள்வி வந்தது, ஏன் எவ்வளவு நாளும் வச்சிருக்கிறீங்க அக்கா இப்படி நிலைமையிலண்டா எனக்கு கேள்வி வந்தது. ஏன் அண்ணன்? கஷ்டத்துல கஷ்டம்தான். அண்ணன் என்ன வேலை செய்த நீங்க? நான் வந்து கூலி தொழில். கூலி தொழில் எல்லா வேலையும் செய்த நீங்க? எல்லா வேலையும் செய்திருக்கிறீங்க. அடுத்தது எப்படி அண்ணன் அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? உண்மையில எனக்கு என்ன சொல்ற, அக்காவை பார்க்கலாம் இருக்கு. கஷ்டம் தான். விட்டு கொண்டு போய்க்கவே வராது. ஒரு உதவியும் இல்லை. கடைக்கு கூட போகலாம். அக்கா அப்படி விட்டுட்டு இப்ப வெளியில நீங்க போகல. நீங்க தானே அக்கா பாக்குற எல்லாம். சின்ன பிள்ளைய பாக்குற மாதிரி பாக்கணும், குழந்தை பிள்ளைய பாக்குற மாதிரியே பாக்கணும். ஓகே, நாங்க அக்காவை காட்டுறோம். சரி அண்ணன், இப்ப எங்களை தொடர்பு கொண்டிருக்கிறீங்க. இப்ப கட்டாயமா உதவி தேவைன்றதால தானே. சரி, ஓகே. இப்ப நீங்க கூலி வேலைக்கு போய் கொண்டு இருந்திருக்கிறீங்க. இப்ப மாணவிக்கு இப்படி நிலைமை வந்ததுல இருந்து நீங்க வேலைக்கு போறல. வேலைக்கு போயிடாது. எப்ப இருந்து வேலை? கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. 6 வருஷமா அம்மாக்கு வருத்தம் தான். இந்த படுக்கையாக எப்ப இருந்து படுக்கையில இருக்கிற? 3 வருஷம். வந்து 1 வருஷம் படுத்து எழுப்பி அது இருந்தா 2 வருஷமா ஆகுது. 3 வருஷமா ஆகுது. 3 வருஷமா ஆகுது. சரி, ஓகே. இப்போ அக்காவையும் போயிட்டு பார்ப்போம். அதற்கு பிறகு அண்ணட்டையும் பேசும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தான் விளங்கு இப்போ நாங்கள் ஏன் இப்போ எவ்வளோ கவலைப்பட்டு பேசுகிறோம்ன்று. சரி, ஓகே. இப்போ பார்ப்போமே. இப்போ அதற்கு முதல் இப்போ சொல்ல போனால் இப்போ உறுதிப்படுத்தல் கடிதம்லாம் எடுக்கலை. இப்போ நானும் உடனடியாக வந்ததால் என்னென்னு சொன்னால் ஒரு அவசர உதவி மாதிரி தானே, அதனால் இப்போ உறுதிப்படுத்தல் கடிதம் எல்லாம் எடுக்கலை. சரி, ஓகே. போயிட்டு பார்ப்போம். அண்ணன் நினைக்கிற வீடு தானே, ஏதோ கூட நிரந்தர வீடு தானே. மகள் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பிள்ளைகள். யார் யார்? பொடியனும் 2 பொம்பளை பிள்ளைகள். பொடியன் என்ன செய்யறாரு? பொடியன் கூலி தொழில் தானே. அவரும் கூலி தொழில் தான் செய்யறாரு. மற்ற 2 பேரும்? ஒன்று படிக்குது, ஒரு பிள்ளை படிக்குது. படிக்கிறார். ஒன்று கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளை. என்ன படிக்கிறா மற்றவன்? அப்போசி போகிறான். சரி, ஓகே. எத்தனை வயது? 23 வயசு. 23 வயசு பெண் பிள்ளை. மற்ற பெண் பிள்ளை 25. சரியா? 25. ஆம்பளை பிள்ளை 27. சரி, ஓகே அண்ணன். சரி, இப்போ நம்ம உங்களோட மனைவியை பார்ப்போமே, வாங்கலன். இதான் அண்ணன் இருக்கிற வீடு. ஒரு பெரிய வீடும் இல்லை, ஓரளவான ஒரு வீடு தான் இது. நீங்க மகளே கொடுத்துட்டீங்க. இப்போ அவங்க இங்கே இருக்கிறாங்க. மகள் வாடகை இருக்கு. சரி, அப்போ நீங்க இங்கே இருக்கிறதால அவங்க திருமணம் முடிச்சு அவங்க வேற இருக்கிறாங்க. இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஓடு வீடு, சின்ன வீடு தான். இப்போ நீங்க திருமணம் செய்து எல்லாமே இங்கே தானே திருமணம் செய்து வாழ்ந்தது எல்லாமே இந்த வீட்டிலண்ணா? ஆமாம். சரி, ஓகே. நான் போயிட்டு பார்ப்போம் அக்காவை. போங்களாம். உள்ள கரண்ட் வசதி எல்லாம் இருக்கு தானே? அந்த இது போடுறீங்க போல தைலம். இந்த மயக்க மாட்டுங்க. சரி, நிலைமை மோசமா இருக்கு. அப்ப நம்ம அதை வீடியோவை தெளிவா காட்டத்தானே வேணும். இப்ப அடுத்தது அக்காவை பற்றி சொல்லுங்களேன். இப்ப இந்த நிலைமையில இருக்கிறாவு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப அக்கா நிலைமையை பத்தி சொல்லத்தானே வேணும். பெண்ணு கால் கையெல்லாம் இந்த காலெல்லாம் சுருட்டிச்சு. இதே படுக்காம படுக்கிறேன். கால் கையெல்லாம் சுருட்டிச்சு. எனக்கு யாழ்ப்பாணத்துல உண்டே அக்குபஞ்சர்னு அக்குபஞ்சர் போட்டா நல்லா வருமென்று சொல்றேன். இந்த இவ்வளோ சலானி வச்சு இந்த இப்படி சுட்டிச்சு. இந்த இவ்வளோ இப்படிதான் இங்க வந்து காட்டுங்க அக்காட காலை. இப்படித்தான் இருக்கு உயர்த்தி. ஆனா இது நிமிராது. கடைசி மணி நிமிராது. நிமிராதா? நிமிராது. இப்ப அதுக்கு ஊசி அடிச்சா நிமிருமா? நோவுதாக்கா? ஒட்டி வெல்டிங் பண்ண மாதிரி. மற்ற கையெல்லாம் இது 2 ஓட்டிட்டா இல்ல இப்படி ஓட்டிட்டா? இப்படி ஓட்டிச்சு. இப்படி ஓடிச்சு. இப்படி இருந்தா என்ன இதெல்லாம் இப்படி பிரிக்கல. ஆனா அதுக்கு ஊசி அடிச்சா சரி வருமா? சரி, அப்ப இந்த கையெல்லாம் பாருங்க சுருட்டி வச்சிருக்கீங்க.
எப்படி கை எல்லாம் சுருட்டி எங்களுக்கு கையும் அப்படித்தான் அதே மாதிரிதான் இப்படிலாம் காட்டிக்கிறான் எலும்பும் தோலும் எலும்பும் தோலும் இவங்க பிரச்சனை இதே படுக்கிற படத்துனா பம்பசி ரிஞ்சு பிரச்சனை அவ்வளவு கழுவணும் இந்த தலாம் டாய்லெட்டு பாத்ரூம் போயிடுவான் விடிய முழு அள்ளி கொண்டு தான் போடணும் போட்டு விடிஞ்சவரை கழுவணும் அவ்வளோத்தையும் உடுப்பு அவ்வளோத்தையும் அப்ப இதுல ஒன்று சொல்லணும் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் நீட்டா தான் வச்சிருக்கிறீங்க பரவாயில்ல இந்த களி விளங்குது இதுலயா தண்ணி ஊற்றிலாம் கழுவுறேன் எல்லாம் என்னோட சொன்னாலும் எப்படி ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த சுத்தம் தேவை. அடுத்தது அக்காக்கு படுக்க பொண்ணு எல்லாம் இருந்திருக்கா வந்து திருப்பி ஆத்திட்டுறான் உங்களை பாராட்டணும். இப்ப நாங்க இப்ப அடுத்த இந்த மாட்டுக்கு கொண்டு வந்துரு படுக்க போன்னு இப்ப அது என்ன நடக்கும் தெரியாது வந்திருக்காது இந்த மாட்டுக்கு இருக்கியோ அது இப்ப என்ன நடக்கும் அது வந்து அந்த அக்கா படுத்த படுக்கையில இருந்து இப்ப யூரின் டாய்லெட் இதே இடத்துல இருக்கிறதால அதுக்காகத்தான் இப்படி துப்புரவா இது ஒவ்வொரு நாளும் மாத்தணும் ஒவ்வொரு நாளும் அவ்வளோத்தையும் ஒரு நாள் மாத்தணும் ஒவ்வொரு நாளும் மாத்தி கழுவி ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி பாருங்க இது நாறு நிக்கலாம் நிக்க மனுஷன் நாத்த செடி நாத்தம் அதான் ஒரு மனமும் இல்ல அதான் நானும் சொல்றேன். ஓகே நீட்டா தான் இருக்கலாம் படுக்க இருக்கலாம் சாப்பாடு தீத்தோம். அடுத்தது இடவசதியும் இல்லதானே ஒரு சின்ன ஒரு வீடு தான் இது பிரிச்சு வச்சிருக்கீங்க இல்ல சிவர்ல கவட்டுது சும்மா கவட்டு அங்க அது சோகச்சு வீடு தற்காலிகமாக. ஆனா நீங்க வாழ்ந்ததெல்லாம் இதுலதான் இப்ப நுழம்பு வாடெல்லாம் போட்டுதான் வைக்கிற இப்ப நுழம்பு அரைக்குமே. அதனால இப்ப அக்காவுக்கு இப்ப நுழம்பு கடிச்சாலும் விளங்குதுதான் இப்ப தட்டுடையுமே இல்லதான் ஒன்றுமே செய்யறாரு. இவருக்கு ஒரு பூஜை நாம ஒரு நாள் போகணும் உதவி. இப்ப கை எல்லாம் ஒன்றும் இல்லை கால் பிரச்சனை கை ரெண்டு படுக்கா கையெல்லாம் ஒன்றும் செய்யறாது. நாம போய் முகத்துக்கு சுவைச்சி வேலை செய்து எல்லாம் செய்யணும். சரி ஓகே. இப்ப அடுத்தது என்னன்னு சொன்னால் அக்காட முதலைய போட்டோ பார்க்கணும். நீங்க காட்டுங்களேன். இப்ப 2 வருடமா தண்ணி அக்கா எல்லாமே பாப்போமே. அப்ப இந்த வாரத்துக்கு முதல்ல அக்கா எப்படி இருந்த உண்டு இந்த இருக்கு இந்த இருக்கிறீங்க பெரிய போட்டோ பாருங்க எப்படி இருந்திருக்கிறவண்டு எப்படி இருந்தாக்கா இப்படி மாறி இருக்கிறாள். தெரியுதா அங்க வெளியில போய் காட்டுவோம். சரிதானே? வணக்கம் அக்கா. வணக்கம். இப்ப காலையில கோல் எடுக்கக்குள்ள நீங்க தான் பேசினீங்க. முதலாவது அவரு பேசினாரு. அவரு பேசக்குள்ள எனக்கு உண்மையிலே விலங்கல் என்ன சொல்றீங்க என்று. அப்ப பாதிக்கப்பட்ட நீங்க பேசும்போது கவலை ஆயிடுது. வாங்க தம்பி உதவி செய்யுங்க அழுகிற மாதிரி பேசினீங்க. உங்களோட பேர் என்னக்கா? பேர் அம்பிகா. அம்பிகா. ஊச்சடைக்கு எல்லாம் இருக்கா? அப்ப பேசலாமா? பேசலாம். உடம்புலாம் நோகுதுன்னு சொன்னீங்க. பன்னன் அந்த காலை அப்படியே விளக்கக்குள்ள நோகுதுன்னு சொன்னீங்க. என்ன செய்யறது அக்கா உடம்புல? குத்து வலி. உடம்பு அப்படியே அசைக்கலாதா? அந்த தலை மட்டும்தான். கழுத்தை அப்படி திருப்பலாம், தலை மட்டும்தான் அசைக்கலாம். ஆமாக்கா எனக்கு ஒரு மாதிரி போயிட்டு உங்களை உடனே வந்து பார்க்கல. நம்ம குத்து வலி இப்பயும் குத்து வலி தானா? 2 வருடங்களா இந்த வேதனை தான் உங்களுக்கு? அதான அதோட சேர்த்தன்னு பாருங்க. அவ குத்து வலின்னு சொல்றவ தானே. என்னத்தை போட்டாலும் சொல்லுங்க நோவனே போய் பரிசாரிட்ட வந்து போடுறதான் ஒன்றுக்குமே இல்லை. வழிதான் ராவும் பகலும் விட்டிய கத்து அவர் நீ பகலையில் வேலை எல்லாம் செஞ்சு போட்டு பார்த்து படுத்தா இரவையில் கத்துறது விலங்குறதுல படுத்துருவாங்க. அப்படியோ அவளையும் சத்தம் போட்டு பேசவே மேலாது. அப்படி கிடந்து கத்தி என்ன இடிக்கிறதா சாகுறதா. இப்போ எனக்கு கை காலே வேண்டாம் தூக்கு போட்டு நஞ்சு குடிச்சு நான் செத்துக்குவேன். உண்மையில் இந்த மரண வேதனையை என்னால் தாங்க முடியலை. நான் பல நாள் வச்சு உங்களை சந்திக்கணும். யாராவது வர மாட்டாங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டாங்க எதிர்பார்த்து தான் இருந்தேன்.
இந்த மழை டைம்ல உங்களுக்கு கோல் எடுத்துனாங்க ஒழுகினதா மாறி வெள்ளம் உள்ளுக்குள்ள தண்ணி ஃபுல்லா வந்துருக்கேன். அப்ப அந்த டைம்ல எடுத்தீங்களா? உங்களுக்கு கோல் நீங்க சொன்னீங்க நம்பரை சேவ் பண்ணி வைங்க, விலங்குல நம்பரை சேவ் பண்ணி வைங்க, நான் இப்ப விசியா இருக்கேன்னு எடுத்தேன். மகள் தங்காச்சும் கதைச்சதா அதான் என்னன்னு சொன்னாலக்க சிலவங்க பேசும்போது அந்த எங்களுக்கு உடனே விளங்காதா இதுதான் நிலைமன்று. இப்ப நீங்க காலையில நான் திருப்பி எடுத்து உங்களோட பேசும்போது பாதிக்கப்பட்ட நீங்க சில விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு விளங்கினது இப்படித்தான் என்று. அழுது கொண்டிருந்த நான் பள்ளி தாங்க முடியல, கத்து நான் நஞ்சுதாங்க. அப்படியா? நம்ம போட்டோ பார்த்தேன். அப்ப என்ன சொல்ற, எப்படி இருந்த நீங்க இப்ப இப்படி தோற்றமா மாறி இருக்கிறீங்க. கடைசியா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் இந்த ஒரு நேரத்தோட இப்படி வருத்தமா இருந்து நான் நல்லா நடந்து தெரியக்குள்ள டிஎஸ் ஆபீஸால வேணி மிஸ் பண்ணி என்னை கொண்டு 6ஆம் பாட்டுல விட்டேன். அவங்க அந்த 6ஆம் பாட்டுல கூட தெரியும் எனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டல. அது வந்து ஒரு மனநிலை அதுக்குள்ள கொண்டு விட்டேன். அதுல ஒரு 6 நாள் தான் நான் இருந்தேன். ஜூலி டாக்டர் ஒரு டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்ப அவர் அந்த குடிச்சைகளையும் குடிச்சேன். நான் கூடுதலா குடிச்ச பாவிக்கணும். அந்த குடிச்சையை கொடுத்த உண்டு உடனே அவர்களை குணமாக ஒரு 3 நேரம் கொடுத்தேன். அது எனக்கு எந்த இதுவும் குடிக்கல. மரக்கிளினுக்கு போனாம தான் குடிச்சேன். பாவிக்கல பங்க போய் அதுல அந்த விஷயத்திரம்பி அது செய்ததுக்காக அதுக்குள்ள வச்சிருந்தேன். மறுக நான் அதுல போய் விஷயத்திரப்பி செய்து வந்தேன். நடந்து போய் வரக்குள்ள அதுக்கு பிறகு நான் விழுந்து படுத்த ஒரு வருஷமா படுக்கையில கிடந்தேன். அதுக்கு பிறகு எழும்பித்தான் இந்த பிள்ளைகள் பிறந்த நாள் நேரம் போக்கர்ல வெள்ள நடந்து அந்த தாரியெல்லாம் நானே கட்டி போட்ட உடிச்சு வேலை செய்தேன் நேரம். அதுக்கு பிறகு நான் இப்ப 1 வருஷத்துக்கு முதல் வருஷம் 7ஆம் மாசம் 15ஆம் தேதி இன்னைக்கு நடந்தது போனான் போக்கர்ல. திரும்ப என்னால வர முடியும். அவர்கிட்ட இருந்து கத்தி வர சொல்லி என்ன தூக்கிட்டு போங்க, என்னால நடக்க அண்டையில இருந்து இந்த படுக்கை வேளாம போய் அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் எதுக்கும் செய்யல. வசதி இல்லை எனக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் செய்ய விருப்பம் இல்லை சொன்னாங்க. இப்ப ஒரு பேருமே இல்லை பார்க்கறது, ஆள் போட்டு பார்க்கங்கிட்ட வசதியும் இல்லை. வசதி இல்லாத கணவரை விடைய மாட்டாங்க அங்க நின்று பாக்குறது. பொம்பளை வாட்டுக்கு பொம்பளையை தான் விடுவாங்க. 3000 ரூபாய் அங்க ஒரு ராவும் பார்ப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் வசதி இல்லாததால இப்ப மேலதிகமான சிகிச்சைகள் உங்களுக்கு எதுவுமே செய்யல. இப்ப என்ன சொல்றாங்க, இப்ப உங்களோட வருத்தத்துக்கான காரணம் என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்கு இப்ப சொல்லிருப்பாங்க தானே? எனக்கு அவங்க ஒன்றும் சொல்லல. இந்த உடம்புல இருந்து அறிகுறியை பார்த்து அந்த டிவியில போனது சக்தி டிவி ஒரு கொழும்பு டாக்டர் சொன்னவர் அந்த என்ன சொன்னா குளிர்வாதம் நடுக்கல் வாதம் நடுக்கல் வாதம் உண்மையாக எனக்கு நல்லா வெயில இருக்கு. நான் நல்லா தெரியும். இந்த வெயில் டைம்ல உடம்பு நடுக்கம் நடுக்கம் எனக்கு அது என்ன தெரியாது. அது ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருந்து வந்தது. 20 வயதுல இருந்து 20 வருஷத்துக்கிட்ட படிப்படியா எனக்கு அது 20 வருஷத்துக்கு முதல் கூட இந்த அறிகுறி இருந்திருக்கும். அது இருந்ததான் அது எனக்கு வருத்தம் என்று தெரியா. நான் இனி இந்த கோவில்கள் எல்லாம் போனா சாமியார் அப்படி இப்படி கொஞ்சம் சின்ன பிரச்சனை சாமியார் இருக்கீங்களா? சாமி அந்த கோவிலுக்கு போனா அவங்களோட உடுக்கச்சத்தனை நான் இது செஞ்சிருவேன். அப்படி இருந்தபடி அந்த தொடர்ந்து பிரச்சனையால எனக்கு இப்படி வருது ஒன்றுதான் நான் நினைச்சேன். எனக்கு தெரியாது. அந்த டாக்டர் முழு அறிகுறின்னு சொன்னார். ஒரு 7ஆம் மாசம் 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9-10 மணி. அதுல அவ்வளவு எனக்கு நடந்த எனக்கு இப்படியான அறிவு அவ்வளவு சொன்னது. அதை கண்டுபிடிச்சேன். அப்ப அது ஒரு நடுக்கல் வாதம். அதை கொண்டு பார்க்கறதுக்கு இல்லை. அது சொன்னதை வச்சு பார்த்தா
அதான் இருக்கணும் நானே. அப்ப நடுக்கல் வாதம். ஓ. இப்ப டாக்டர் இப்ப டிவில ஓ, TV. இப்படியான அறிகுறிகள் இருந்தா ஓ. இது நடுக்கல் வாதம்னு சொன்னதால இப்ப நீங்க உங்களுக்கு இப்படி அறிகுறிகள் அந்த இருந்ததால அவரு நீங்க இப்படி சொன்ன எடுத்துக்கணும். அறிகுறி அவ்வளவு எனக்கு இருந்தது. அப்ப அதற்கு பிறகு இப்ப மருத்துவமனைக்கு போகிறதுக்கான காரணம் வசதி இல்லாததால. வசதி இல்லாத. ம். சரி, ஓகே. இப்ப அடுத்த கட்டம் இப்ப என்ன செய்யணும்? இப்ப ரொம்பவே மோசமாயிட்டீங்க தானே. இப்ப பார்த்தாலே விளங்குது. இப்ப எலும்பும் தோலும் இப்ப நீங்க எவ்வளவு ஒரு தோற்றமான ஆளா இருந்திருக்கிறீங்க. இப்ப இப்படியான ஒரு நிலைமைக்கு மாறித்தீங்க தானே. இப்ப இப்ப அடுத்த கட்டமா இப்ப என்ன செய்யணும்? இப்ப உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும் விலங்குல தம்பி. நான் மரணதான் ஒரு மாய்த்தாண்ட மனசுல இது தடுமாறு ஒன்று கிடைச்சது எனக்கு. அதில் 5 வருஷம் படுக்கையில் கிடந்த ஒரு அம்மா. அவ வந்து இலங்கையில ட்ரீட்மெண்ட் செய்யாத டாக்டரை இல்லைண்டா இல்லை பேட்டி கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்தேன்னா அவ அந்த கிடைச்ச அந்த யாழ்ப்பாணத்தை போய் என் தம்பி அடிச்சு ஊசி போட்டு 3 நாள் அவளுக்கு கொண்ட கை காலெல்லாம் சொல்லி சொன்ன 5 வருஷமா படுக்கிறாங்க. ஆஸ்பத்திரி 8 நாள் நீ செத்துக்கான். அவ வெற்றோடானா அவ தூக்குனு. அவள் சொன்ன வெற்றோடானா தூக்குனேன். அதில் சொல்லி அப்பா இல்லை சொல்லி இப்போ இந்த வேலையை நான் செய்வேன், எனக்கு நான் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி அந்த நம்பிக்கை என்ற மனசில் இருக்காமல் அதுக்குரிய சிகிச்சை எடுத்து எனக்கு பண வசதி இல்லை. இந்த கிடைச்ச எனக்கு இப்போ 2 வருஷம். அது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நானும் இந்த பிள்ளையும் கிடந்த எல்லாருக்கையும் முயற்சி செய்து பார்த்ததான் கிடைக்கல. பெரிய தொகை தானே, எவ்வளவு ஒரு 10 லட்சத்துக்கிட்ட வரும். அங்கே போய் வாடகைக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு அந்த சிகிச்சை அளிக்கணும். அது கிளினிக் மாதிரி தான், ஆஸ்பத்திரி. இப்போ போய் வாடகைக்கு முன்னாடி வந்தெல்லாம் போகல தானே. அப்படியான பிரச்சனை தெரிஞ்சு இருந்து வேன் பிடிச்சி தான் கொண்டு போகும். அப்படி என்ன 10 லட்சம் தேவை அந்த சிகிச்சைக்கு. அந்த சிகிச்சைக்கு 10 லட்சம். இதுதான் நம்மளோட நிலைமை. ஏன்னா அப்பையும் இப்போ என்ன சொல்ற வேதனை தான் அம்மாவுக்கு. இப்போ புத்து படிக்கணும்னு சொல்கிறாவோ. சரியம்மா, இப்போ கணவரோடைய நாங்கள் பேசுகிறோம். சரிதானே. இப்போ உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, இப்போ அதற்கான தீர்வை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சரியா? இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் தான் இப்போ உதவி செய்யணும். இப்போ நான் வந்து தெரியப்படுத்துறது தானேம்மா, நீங்கள் இப்படியான ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னு நான் தெரியப்படுத்துகிறேன் வீடியோ மூலமாக. அதன் மூலமாக உதவி கிடைச்சா சந்தோஷம். நீங்கள் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருங்க. அதை நான் சொல்கிறேன். என்ன? சரி. வீடியோ பார்க்குற தாய் உள்ளங்கள், தந்தை உள்ளங்கள், தம்பி மாற்ற அப்படியான இறக்கம் கொண்டு ஏதாவது ரொம்ப சந்தோஷமாக நான் செய்து ரொம்ப மூலமாக ரொம்ப நன்றி. ஆமாம்மா, சரியாதான். அந்த நம்பிக்கையில் இருப்போம். அம்மா சொல்கிறாவும் இந்த வருத்தத்தை குணப்படுத்திருக்கிறாங்க. ஆனால் பணம் தேவைன்னு சொல்கிறீங்க. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் அண்ணனோடையும் பேசிட்டு நாங்கள் இந்த வீடியோ முடிக்கிறோம். சரியா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்களேண்ணா. சரி, ஓகே. இப்போ தெளிவாக காட்டுறோம். அங்கே இருட்டாக இருந்ததால தெளிவாக காட்ட முடியாமல் போயிட்டு பாருங்க எப்படி இருந்தவன் இப்போ எப்படி மாறி இருக்கிறவன்னு பாருங்க. இப்போ அண்ணனுக்கு இப்போ எவ்வளோ கவலைகளாக இருக்கும். இப்போ அண்ணனுக்கு இப்போ எப்படி இருந்த மனைவி இப்படி மாறித்தாங்களே, இப்போ அண்ணனால எதுவும் செய்ய முடியாமல் இருக்கே என்ற ஒரு வேதனை இருக்கும் தானே அண்ணனுக்கு. சரி, ஓகே அண்ணன். என்ன சொல்ல போறீங்க அண்ணன்? இப்போ மனைவிட நிலைமை மோசமாக இருக்கு, எப்படி அதை எடுத்துக்கொள்றீங்க? அதான் நான் யோசிக்கிறேன். இந்த கவலையிலையும் பாருங்க, அந்த அதான் மனசுல கவலை இருந்தாலும் சிரிக்கிறீங்க. அது உங்களோட இயல்பா இருக்கலாம். என்ன சொல்ல போறீங்க? இப்ப உதவி தேவைதானே. அக்கா சொன்னாங்க ஒரு வீடியோ பார்த்தவையாம், குணமாக இருக்காம் ஒரு அம்மாக்கு 5 வருடங்களா படுக்கையில் இருந்த ஒரு அம்மாக்கே குணமாக இருக்காம். அப்ப தனக்கும் குணமாகுமாம். அப்ப அந்த ஒரு இடத்துக்கு போய் சிகிச்சை எடுக்கணும். இப்போ அதற்கு ரூபாய் 10 லட்சம் செலவாகுமாம்ண்டு அம்மா சொன்னாங்க.
இப்போ அதான் நம்பிக்கையில் இருக்கிறாங்க அம்மா. இப்போ நான் வந்து தெரியப்படுத்துறது அதன் மூலமாக உதவி கிடைச்ச சந்தோஷம் அண்ணன். இந்த மாதம் தான் அண்ணன், போன மாதம் அண்ணன் இதே போல தான் ஒரு அக்காவை பார்த்துனாங்க. அவள் கோமா நிலைமையில இருக்கிறாள். அவள் கண்ணை மட்டும்தான் செய்ப்பாவ, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அக்கா கோமாவில் இல்லை, எல்லாம் அக்காவுக்கு தெரியும். அதெல்லாம் தெரியும், நான் உடம்புகள் அசைக்க முடியாது, வாதமாம். அதுதான் இப்போ வறுமைக்கான காரணம். இப்போ சிகிச்சை எடுக்க முடியாததுக்கான காரணம் ஏற்கனவே நீங்கள் கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்து கொண்ட நீங்க. இப்ப மனைவிக்கு இப்படி நடந்ததால அந்த வேலைகளுக்கும் போக முடியாது. மனைவிய இப்ப நீங்க தான் இப்ப 24 மணி தேடலாமோ இப்ப பார்க்கணும், சின்ன பிள்ளை மாதிரி. ஆனா பாராட்டணும் அண்ணன் உங்களை. என்னடா நாங்க நிறைய பேரை பார்த்துருக்கோம், கணவன்மாரெல்லாம் சின்ன சின்ன கை குழந்தை பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க. அப்படியான ஆக்கிறதுக்குள்ள இப்படி மனைவி இருக்கிறாங்க. இப்ப மனைவிக்கு யார் இருக்கிறா, நான் மட்டும் தானே இருக்கிறேன் நீங்க பாக்குறீங்க தானே. என்னோட சொன்னா எல்லாரும் செய்ய முடியாது தானே, ஒரு நாள் 2 நாள் அப்படின்னு இல்லை தானே. 2 வருஷமா அவை இப்படி நீட்டா வச்சு கொள்றீங்க தானே. இப்போ உள்ள ஒரு ஸ்மெல்லும் இல்லைன்றா நீங்க வடிவா பார்த்து கொள்றீங்க சுத்தமா. இப்படியான நிலைமையில இருக்கிறவங்களுக்கு அதானே முக்கியம், சுத்தமா வச்சு கொள்ளணும். இப்போ படுக்க பூணல் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகினா அது அவங்களோட ஹெல்த்துக்கு பிரச்சனை. ஓ, நான் ஒரு வீடு ஒன்று பார்த்தேன். நான் ஒரு ஐயாவுக்கு பெரிய ஒரு படுக்க புண், அவர் ஒரு கிழமையாலேயே அவர் செத்துட்டாரு. வீடியோவில் பார்த்து அடுத்த ஒரு கிழமையாலேயே ஐயா இறந்துட்டாரு. அதான் அப்படி நிலைமைக்கு வைக்கக்கூடாது தான் நீட்டாக வச்சு கொள்றீங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம், இப்போ என்ன கேட்பீங்க? இப்போ வீடியோவை பார்த்து கொண்டிருக்காங்க தானே, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க? அவங்கள்ட்ட இந்த என்ற உதவியை காப்பாற்றுறதுக்கு உரிய என்ற உதவியை செய்யக்கூடிய, காப்பாத்துறதுக்கு உதவி தேவை. நம்மகிட்ட இல்லை செய்யறது, இல்லாட்டா கேட்க மாட்டேன். நீ இருந்தா இன்னும் ஆமா வேற கேட்கறது என்ன சொல்ல போன இன்னொரு எதிர்பார்க்கறது. அதுதான் இப்ப என்ன செய்யற, இப்ப 10 லட்சம் சொன்னால் பெரிய ஒரு தொகை தானே. அப்ப அதை நல்லா இருக்கிற நிலைமையா இருந்திருந்தா அந்த 10 லட்சம் நான் வெளிநாடு போய் விளைச்சி கொள்வேன். எங்கே நான் விளைச்சி அனுப்புவேன். சொல்ல போனால் இப்போ என் மகளுக்கு அப்படி எடுத்தோம்னா என்ற மனைவி இருந்தால் நான் 10 லட்சம் இப்போ வெளிநாட்டுக்கு வந்து விளைச்சி அனுப்புவேன். அப்படி சொல்றீங்க? இப்போ அனுப்புவேன். இப்போ இவ விட்டு போயில யார் பார்க்க அப்படி. அப்ப நீங்க பாக்குற மேமாட்டாக்கள் பார்க்க மாட்டாங்க. மனைவியோட ரொம்ப பாசமா என்ன செய்யிட்டோம் காதல் திருமணம் செய்த நீங்க சொல்லுங்களேன். கண்ணு வாயில சிரிப்பா வருது, கண்ணு கலங்குது. அதான் காதல் திருமணம், ரொம்ப பாசம். பாருங்க என்ன சொல்றாருண்டு. இப்ப மனைவியை நான் தான் பக்கத்துல இருந்து பாக்கணும்னு சொல்றீங்க. வாங்க வாங்க, அது என்ன செய்யறேன் விளங்குது முகத்துல சிரிப்பண்ணாலும் இந்த கண்ணு கலங்க தண்ணி வருது. விளங்குதானே? அப்ப பிள்ளைகள் நிலைமை அவங்களுக்கும் கஷ்டம்ன்றதால பாக்குறது. ஒரு பிள்ளை இருக்கு, அவ படிக்கிறது. முதல்ல நல்லா நல்லா பாத்துனீங்களா பிள்ளைகள் மனைவி எல்லாம்? வேலைக்குண்டாலும் நல்லா பாத்துனீங்க. என்ன சொல்லுவா மனைவி இப்ப உங்கள்கிட்ட? இப்ப 2 பேரும் என்ன பேசுவீங்க? இல்ல அதான் இப்ப பிள்ளைக்கு இப்ப அந்த கோசுக்கு போடுறது அதெல்லாம் கஷ்டம் தானே. இப்ப அதான் நீங்க இப்ப என்ன பேசுவீங்க? இப்ப மனைவி நீங்களும் சொன்னாலும் என்ன இப்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறீங்க, மனைவிக்கு மருத்துவம் பார்க்கறது கூட வசதி இல்லாம இருக்கு. அப்ப நீங்க என்ன பேசுவீங்கன்னு சொல்லு. அழுறீங்க, அழக்கூடா. என்ன சொல்லுவா அக்கா உங்கள்கிட்ட? என்ன செய்ய காப்பாத்தணும்னு சொல்ல காலையில அதான் சொன்னோம் அக்கா, காப்பாத்தணும்னு. நீங்கெல்லாம் சொல்லக்குள்ள அக்கா சொன்னா ஏற்கனவே கோல் எடுத்ததா இந்த மழை டைம்ல. அப்ப நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். இப்ப தெளிவா விளங்காது தானே. இப்ப அப்ப நீங்க முதல்ல சொல்லக்குள்ள இப்ப இதுதான் பிரச்சனை தெளிவா விளங்கல. இப்ப நாங்க உடனடியாகவும் நேரடியா வந்து பார்க்க முடியாத ஒரு நிலைமை. இப்ப என்ன சொன்னா நாங்க மற்ற இடங்களுக்கும் போறதானே, மற்ற ஃபேமிலியும் இதே நிலப்பாடு ஒரு மகளுக்கு இருந்தா நான் போய் வெளிநாடு உழைச்சி அனுப்புனா அந்த மனைவி பாப்பா. இப்போ அவளுக்கு எப்படி எடுத்தோம்னா யார் பார்க்க, பிள்ளைகள் பார்க்காது. காசின்ற காசி அதுதான் என்ன காசு என்ன காசி
சரி நமக்கு இல்லை. இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கேன்றக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்கீங்க? கஷ்டமா இருக்கு. வெட்டக்கரமே இல்லாம இருக்கு மனைவியை பார்த்து கொண்டிருக்கிறதா வீட்டுல. கடைக்கே போகலாது. சரி, இப்ப அடுத்தது நீங்க சொன்னீங்க தானே, இப்ப பம்பஸ் தானே போறோம். ஒரு நாளைக்கு 4 போகும். 4 போகும். 4 3 போகும். இப்ப எப்படி டெய்லி வாங்கணும்? இப்ப பம்பஸ் கட்டுறீங்கன்னா இப்ப அது வாங்க வசதி இல்லாட்டி பம்பஸ் நல்லது தானே. கழுவுறது டெய்லி ஒரு துணியை மாத்தி மாத்தி அப்படி கஷ்டம் தானே. அதான் பயங்கர வேலை. சரி, ஓகே தான் அண்ணன். சரி, கவலைப்படாதீங்க. இப்போ நான் பம்பஸுக்கான உதவி செய்கிறேன். இப்போ கடைசியாக வாங்கினீங்க பம்பஸ் நான் சொன்னேன் அந்த ஃபுல்லாக வாங்கிட்டு பம்பஸ் எத்தனை மாதம் வரைக்கும்? இப்போ ஒரு கிலோ இருக்கு. ஒரு கிலோ இருக்கு. அங்கேயும் அதுக்கு முதல்ல யாராவது உதவிகள் செய்திருக்கிறாங்க? இப்போ பம்பஸ் அடுத்தது நம்மளா சாப்பாட்டுக்கு, அடுத்தது இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஏதாச்சும் தொழில்கள் செய்யக்கூடிய மாதிரி அப்படி வாய்ப்பு இருக்கா? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்ததே ஏதாச்சும் தொழில் செய்யக்கூடிய? சரி, இப்போ எப்படி இது இப்போ நாங்கள் செஜ்ஜி பண்ணுறது அதில் தந்திக்குவோம் சாப்பாடு. அதை இப்போ எப்படி இப்போ நீங்களும் தொழிலுக்கு போடுறது, அப்போ படிக்கிற ஒரு பிள்ளை இருக்கிறாங்கன்னாக்குள்ள எப்படி அந்த எப்படி சமாளிக்கிறீங்க? வருமானம்ன்றது இல்லாத மாதிரி தானே இருக்கு. மற்ற அங்கேயும் காசி எடுத்து அதில் வாங்குறேன். மற்றது ஆகட்டே அதையும் கேட்டு கடன் அதை வாங்கினீங்களா? இல்லை, அது மட்டும் வாங்கல. அப்படி மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் தந்துதான் இப்ப போகுது. எவ்வளவு அந்த அரசாங்கத்துல உதவி செய்யறாங்க? 7500. அது மட்டும் தானே? அப்ப இது போயிருக்கிறாங்க. அப்ப அது சரி, ஓகே வர்ணன். இப்ப பம்பஸுக்கு நான் உதவி செய்யறேன். பம்பஸ் இருந்தா நல்ல. பம்பஸ் வேற ஏதாச்சும் தேவைப்படுதா இப்ப உடனடியாக உதவி? நமக்கு உடனே இப்ப பம்பஸ் பிரச்சனை. பம்பஸ் கொஞ்சம் இது 2 பெரிய பிரச்சனை. முடியாலும் பிரிச்சு சொல்லி பம்பஸ். அப்ப என்ன சரி, இப்ப நான் பம்பஸுக்கான உதவி செய்யறேன். பாருங்க, என்ன பாருங்க, எவ்வளவு இருக்குண்டு? 20,000 இருக்கு. இதுல எத்தனை பம்பஸ் வாங்கலாம்? அதுல இதுல ஒரு பம்பஸ் 2000 ரூபா. 2000 ரூபா 10 போட்டது 2000 வேண்டா. 5க்கு இப்போ 20,000 இருக்கு. 10 வாங்கலாம். 10 வாங்கினா 2000 பம்பஸ் எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? ஒரு நாளைக்கு 4-3 போகுது. அப்போ ஒரு கிழமை கொண்டு ஜூஸ் அந்த ஒரு 2000 யூஸ் பண்ணலாமா? இல்லை, 2000 ரூபா இல்லை, 10 போட்டது 2000. அதுதான் சொல்றேன். ஒரு நாளைக்கு என்ன செய்ய ஒரு 3 நாளைக்கு இப்போ 3 நாளைக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த உதவியை செய்தது இப்போ எனக்கு ஒரு தொகை பணம் அனுப்பி வச்சாங்க. நோர்வேயிலிருந்து செரேனா டோனி அவங்க. சரியா? அப்போ அவங்க அனுப்பின பணத்தில் உங்களுக்கு 20,000 தந்திருக்கிறேன். அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 1820. அவங்களோட பாட்டி தான் ஜஃப்னாவோட இருந்து போட்டு விட்டாங்க காசு. இப்போ இந்த பணத்தை எனக்கு அனுப்பி வச்சது செரேனா டோனி. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கண்ணா? இப்போ இது ஒரு சப்போர்ட் தானே. என்ன அவங்களுக்கு இந்த பணத்தை தந்ததுக்கு நன்றி. இதை செய்ததுக்கு. ஆம், சரி, ஓகே, கவலைப்படாதீங்க. இப்போ அதான் மேலதிகமான உதவிகள் கிடைக்கத்தானே வேணும். இப்போ அம்மா சொன்னாங்க தன்னை காப்பாற்றணுமாம்ன்று. வாழ்றதுக்கு ஆசை இருக்குன்னு தானே எல்லாருக்கும். இப்போ அக்காவுக்கு சரி எத்தனை வயது? 42 வயது தானே. சரி, ஓகே. இப்போ உதவிகள் கிடைக்கணும் இந்த வீடியோ மூலமாக. சரியான வீடியோ முடிப்போம். சரி, அடுத்த கட்டமாக உதவி கிடைச்சா நாங்கள் வருவோம். சரியா? சரி. அண்ணனுக்கு சிரிப்பு தானே. என்ன அது விளங்குது? அது என்ன செய்யற? சிரிப்பால கஷ்டத்தை போக்கணும். என்ன? சரி, ஓகேன்னு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். உதவி கிடைக்கும் என்று சொன்னால் வரும். கட்டாயமாக கிடைக்கணும் தானே. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் உதவி செய்ய முன்வாங்க. இப்போ 42 வயது அம்மாட உயிரை காப்பாற்றணும். அதானே முக்கியம். சரி, ஓகே. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.